முடிச்சுட்டு போகும்போது எப்படி இருக்கு பாருங்க. போட்டோ எடுக்க அங்கே தான் போட்டோ எடுக்கணும். வாங்க உதயசூரி சூரிய பகவானே சொன்ன பழைய தெரியும். நீலா இந்த வேலை எடுக்கலாமா இல்லை எடுக்கிறியா? అందరు కొట్టేది ఇస్తామా నాది ఎట్రా రే ఇదంతా ఏంద్రా రాకేష్ దర్శన్ லைட் அப்படியே இந்த கேமரா மாற்றி பார்க்கலாம். இப்படி காமிச்சோம். திருப்பி பார்க்கலாம். அங்கே கீழே நான் பார்த்துட்டேன். ఫోటోలు అంతా ఎత్తుకుంటారా మీరు? సెల్ఫీలో ఫోటోలు ఎత్తుకుంటారా మీరు? ஏதோ பழைய படம் ஹீரோ. ஒரு நிமிஷம் இல்லைங்கன்ட்டு செமையான ஒரு வியூ பார்த்தோம். சாமியோட பார்த்துட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம விளாக் எடுக்கலிங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கௌதம் எடுக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு வந்து போகலாம். சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் நைட்டு கிளம்புனீங்க? 12 ஏற ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு இங்கே ஏறினீங்க? வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். நல்லா 6:30 மேலே சாமி பார்க்க வந்தோம். வந்து சாமி பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு சன்ரைஸ் சூப்பராக பார்த்துட்டு சூரியன் சந்திரன் எடுத்து ஒன்றா வரைக்கும் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு ஜாலியாக குளிர் அடிக்கிட்டு வாகனில் போய் ஜாலியாக இறங்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ப்ளசண்டாக ஃபீல் இருக்குது. நிறைய டாட்டிக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து காமெடியாக இருக்குங்க. அதை வச்சு நான் கொஞ்சம் இத்தனை ஈஸியாகவே என்னென்னமோ சொல்கிறீங்க. தெரியும் இந்த மலை ஏறி திரிக்கிறனாலே. எப்படி இருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? எத்தனை டைம் இது உங்களுக்கு? எத்தனை டைமுங்க? அது பாட்டிலாம் இருக்கிறாங்க கெத்து தானுங்க. ஆமாங்க, இந்த வயசில் ஏறி இறங்கினா அது சாதாரண போகிறே கிடையாது. கரெக்டு தான். உடம்புல நம்ம ஸ்ட்ரென்த்தே இல்லை. நான் எனர்ஜி நான் கையில் வலி கால் வலி நடக்கவே கஷ்டப்படுவோம். அதான் கரெக்டு. இந்த மலை ஏறி இறங்குறது கரெக்டு தான்.
நாங்கள் இப்போ வந்து வெள்ளிங்கிரிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த பயணத்தில் என்னென்னா மேகம் இருக்குங்க பாருங்க, அது மிஸ்ட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டு செம்ம குளிருங்க. ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இங்கே வந்து வெள்ளிங்கிரி வான்னு சொல்கிறது வந்து ஒரு சவுத் கைலாஸுங்கிறது உண்மை தான். எங்க கௌதம் உண்மை தானுங்க. பார்த்து கூட்டு போய் வந்து நம்ம இன்னைக்கு அவன் பார்க்கணும்னு நினச்சா பார்த்துருக்கணும். அப்படிதான் நம்ம பிளான்லாம் பண்ணவே முடியாது இல்லையா? கண்டிப்பாக நம்ம நினச்சா பார்க்க அவன் தான் நம்மளை பார்க்கணும். பார்த்தா போகிறோம். வந்துருவா இல்லை இல்லை நீங்கள் தான் புது ரோட்டு போயிருக்கீங்க. ஏற்கனவே வந்து இது வழியா நம்ம போனது அப்படி போனோம். அதான் இதுவா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வழு ஓகே போ. செம்மையாக இருக்குங்க. இப்படி வச்சு இப்படி ரெண்டு இது பண்ணுங்க பாருங்க. இங்கே இப்படி நடக்கும் போது செம்ம இதாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால செம்மையாக இருக்குது. அதே தான். கரெக்ட் வேறு மாதிரி இருக்குங்க. சீரியஸாக பாருங்கள். இந்த இதுக்கும் இதில் ஏறிட்டு இருக்காங்க. இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, இதில் இறங்குற ரூட்டு பாருங்கள். இவர் கம்பு கூட சுற்றுவாருங்க. குறுகலான வளைவு தாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் கான்சியஸ்னஸாக எடுத்துக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி மலை ஏறும்போது என்ன கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ஏறிட்டு இறங்கும் போது அந்த ஒரு ஃபீல் வைப் இருக்குல்ல, அந்த டோபமைன் நம்ம பிரெயினில் செரட்டோனினோட செக்ரிகேட் ஆகும் பாருங்க. அதோட வைபே வேறு. என்னங்க? கரெக்ட். பாருங்கள், மேனஸ் சர்வேலேருந்து ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட அதுதாங்க. எப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் சுற்றுறது? வெள்ளிங்கிரி மலை ரொம்ப ஸ்பெஷல் தானுங்க. அதான் எவ்வளோ பேர் ஏறாங்க? கேர்ள்ஸ்லாம் ஏறாங்களா? பாருங்க. நிறைய பசங்க வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸே இப்போ ஒரு பசங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு வரல. ஆக்சுவலாக அவங்க வந்து வரலாம், ஆனால் ரீசன் என்னென்னா அவங்களால என்ன ஏற முடியாது. அதுதான் அதுக்கு வந்து சாக சொல்கிறானுங்க. அப்படிலாம் நீங்கள் இருக்காதீங்க தயவுசெய்து. ஆக்சுவலாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் வாங்க. இந்த மாதிரி வெள்ளிங்கிரி மலை மாதிரிலாம் நிறைய மலை இருக்குது, ஏறுங்க. இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு சின்ன பசங்களை நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பிளி வேஸ்ட். நாங்கள் பிளான் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 8 பேர். ஆனால் கடைசியாக ஃபைனலாக 2 பேர் தான் ஏறி இறங்கி வெள்ளிங்கிரி மலை பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் வருவாங்க வரல அதெல்லாம் மேட்ரு இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டீங்கன்னா, சரியான விஷயமா இருந்தால், உங்களுக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கணும்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒன்றும் டூரிஸ்ட் இல்லை, ஓகேவா? நம்ம ட்ராவலர். ஸோ நம்ம வந்து யாருக்கும் எதுக்கும் எப்பயும் ஃபீல் பண்ணக்கூடாது. தைரியமாக ஒரு பாதை எடுத்து வைக்கணும். ஏறணும், இப்போ இறங்குறோம். ஸோ ஏறதுக்கு முன்னாடி ஒரு வைப்பில் இருந்தோம், இறங்குனதுக்கப்புறம் வேறு வைப்பில் இருக்கும். ஒவ்வொரு ட்ராவலருக்கும் மேனஸ் சர்வைவலாக தான் சொல்லுது. நீங்கள் எங்கே வேணால் வாங்க. நீங்கள் வெள்ளிங்கிரி மலை போங்க, இல்லை பக்கம் சதுரகிரி மலை போங்க, இல்லை மூணாரில் இருக்க ஏதாவது ஒரு மலை கூட போய் ஏறுங்க. உங்களுக்கு எந்த மலை வேணால் ஏற சொல்கிறோம். ஆனால் அதோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் அதுலேருந்து ஒரு லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த வைப்பு எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காது. இன்வெஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டு தான். மவுண்டன் ஏறும்போது என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் ஏறும் எப்பவுமே அந்த எல்லா ஸ்டெப்பும் நீங்க கான்ஷியஸா அந்த பிரசன்ட் மொமெண்ட்டை எடுத்துருப்பீங்க. லிவ் இந்த மூமெண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவேர்னஸ் அதிகமாகுங்களா? கரெக்ட். பாருங்க, மூங்கில் செம மூங்கில். இது அங்கேயே தான் வாங்கணும். சரியான ஸ்ட்ரென்த். இதுலேருந்து தான் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. வெறும் 30 ரூபா தானே இது?
இந்த மலை ஏறணும்னா டெஃபினட்டாக வந்து மூங்கில் வேணும். மூங்கில் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் வித்தின் 3.5 hours ஏறிட்டோம். 12 o'clock ஏறினது 3:40 something ஏறிட்டோம். அப்புறம் வந்து சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ நீங்களும் சன்ரைஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. இங்கே ரிலீஜியஸ்லாம் மேட்டர் இல்லைங்க. நீங்கள் யாரை வேணால் இருக்கலாம். ஆனால் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொல்கிறோம். இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே ஒரு கல் இருக்குதுங்க, அதாங்க சாமி கோயில். அங்கே மிஸ்டேக் பார்க்குறாங்க மறைக்குது, ஆனால் அதான் ஓகே பார்த்துறாங்க. ஃபுல்லாக சொல்லு, எனக்கு தெரியலடா. ஆக்சுவலி கௌதம் ஒன்று சொல்கிறாரு. அங்கே பாருங்க பண்ணல. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, சாமி கும்பிட்டு கட்டின்னு கிடக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் பாருங்க, இங்கே மட்டும் இதாக இருக்குது, அங்கே மட்டும் கரெக்டாக வெயில் வந்து கரெக்டாக இதாக பாருங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸ் கூட அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா மலையோட கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்காங்க. மலை ரொம்ப பெருசு தான். ரொம்ப தூரம் பயணிச்சு இதனால தான் இது ரொம்ப கஷ்டம்னு கூட இதான் சொல்கிறாங்க. லாஸ்ட் மலை மட்டும். அப்போ எவ்வளோ மலை இருக்குது? இதான் லாஸ்ட் மலை எவ்வளோ பெருசுனா இப்போ வர மலையெல்லாம் ரொம்ப எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்படி தான் மிஸ்ட் இருக்குங்களா வெள்ளங்கிரி ஏறும்போது? இதே தான் இதாக தான் இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்குங்க. ஒரு மேலே சுவாசிக்கிறது அங்கே போய் பண்ணுறது ஒரு லெவல் ஃபீல் தாங்க. அதான் கரெக்டு தான். எப்படி போகலாம்? இதில் வந்து என்னென்ன வழி நிறையா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக எல்லோரும் எப்படி போகிறாங்க? கீழே சாமி பார்க்க வருவாங்க. ஓ, எல்லாம் அப்படியே தான் வராங்க. குச்சி எடுத்துகிட்டு நல்லா தான் இருக்குது. வழி இப்படி யாரும் வேணாம்னு சொல்கிறாங்க. ஸோ வழி மட்டும் கேட்டுக்கிட்டு போயிட்டா பெஸ்ட்டு தான். அங்கே பாருங்க, யாரும் அந்த குச்சியை ஊனி தான் மேலே ஏறுறாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். ஸோ இங்கே வரணும்னா வெள்ளங்கிரி வரணும்னா குச்சி வந்து மெயின். அதை வச்சு வாங்க. ஓ காட், எங்கேயோ போயிட்டாருங்க. இது 3 இல்லைங்க சன்னு. ஒரு ப்ளூ ஷேடும் ஒயிட் ஷேடும் எல்லோ கலர் சன். இப்போ இப்படி பார்க்குறோம். 3 நினைக்கலாம்ண்ணா சன்னு. ஆக்சுவலாக இப்போ வந்து மேன் வர்சஸ் சர்வைவலில் எப்படி ஓடுறது அப்படின்னு ஓடி காமிக்க போகிறோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறீங்க. நானே ஓடி காமிக்க போகிறேன். ஆக்சுவலி கௌதம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியலையே. மிஸ்ட்டு ரொம்ப முடி இருக்குது. இப்படியே தான் இருக்குமா? அதான் ஸோ இன்றைக்கி மட்டும்தான் இப்படியா இல்லை மற்ற நாளுமா? கஷ்டம்தான். கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நீங்களே இப்போ இறங்கிடுவீங்களா? சரி ஓகே. சரி அப்போ இறங்குறாங்க. அம்மா வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். இது கூட்டியோ கொடைக்கானல கிடையாதுங்க. இது நம்ம கோயம்புத்தூர். அதுவும் சம்மர்ல இந்த வெயில பாருங்க. நாலாவது மேலே வந்துட்டோங்க. இன்னெல்லாம் வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர், நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் ஏறி இறங்குறாங்க. ஸோ நைட் ஏறினது இப்போ தான் இறங்குறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, ட்ராவல் பண்ணுங்கள். மேன் வர்சஸ் சர்வைவல் அதுதான் சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பிளாக்லாம் போடுறோம். ஸோ அவேர்னஸ் அதான் க்ரியேட் பண்ணுறோம்.